பாப்பம்மாள் பாட்டி செப்டம்பர் 27 காலமானாங்க. அவங்களோட வயசு 109ங்க. ரசாயன உரங்கள் இல்லாம இயற்கையான முறையில விவசாயம் செய்து வந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, இயற்கை விவசாயத்தால ஏற்படுற நன்மைகளை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லி பலர் இயற்கை விவசாயத்துக்கு மாற காரணமாகவும் இருந்தாங்க. 100 வயசுக்கு மேல ஆனாலும் தன்னோட வயல்ல தொடர்ந்து வேலை செஞ்சு வந்தாங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்த பாப்பம்மாள் பாட்டிய பாராட்டி 2021 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்குச்சு. இந்த வருடம் புதிய தலைமுறையோட சக்தி விருது பாப்பம்மாள் பாட்டிக்கு வழங்கப்பட்ட போது தன்னோட எளிமையான வாழ்க்கை முறையை பற்றி அவங்க பகிர்ந்துகிட்டது பார்த்தவங்களுக்கு பெரிய பாடமா அமைஞ்சது. எப்படி இயற்கை சார்ந்த வாழ்க்கை தன்னோட தலைமுறையை சேர்ந்தவங்களை நோயின்றி வாழ வழிவகுத்ததுன்னு அவங்க சொன்ன தகவல்கள் அரங்கத்துல இருந்தவங்க எல்லாரையும் சிந்திக்க வைத்தது. விவசாயம்னா ஒன்று ரெண்டெல்லாம் ஏம்புறதுலேருந்து குத்துறதுலேருந்து ஆடுறதுலேருந்து கிணத்துல சேர்ந்துறதுலேருந்து நெரிக்கிறதுலேருந்து உருண்டை பிடிக்கிறது ஒன்றில் ரெண்டு அத்தனையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதனால் உடம்புக்கு நோவு இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தாங்க. இப்போ இப்படி என்னத்தையும் ஊசி போடுறாங்க. அப்பா ஊசி போடுறதில்ல, மருந்து சாப்பிட்றதில்ல. சீரை 2 மல்லியும் இப்போ பகுடு நோக்குதுன்னா மல்லியும் வெத்தலையும் பேச்சு மென்று தின்னு சுடுதண்ணி ஒரு கலந்து கொடுப்பாங்க, குடிச்சிட்டு இப்படி படுத்துக்குவாங்க. பூமியில பிறக்கிற எல்லாரும் தான் அவங்கவங்க இறப்பு வர உயிர் வாழ்றோம். ஆனா சிலர் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கைய பயனுள்ளதாகவும் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் வாழ்றாங்க. அந்த வகையில பாப்பம்மாள் பாட்டியோட வாழ்க்கை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு மட்டும் இல்லைங்க, இனி வரும் அனைத்து தலைமுறையினருக்கும் வாழ்க்கை பாடமா அமையும்னு சொன்னா அது மிகையாகாது.